மேட்டூர் அணையில் உள்ள நீரில் எண்ணெய் படலமாக காட்சியளிக்கிறது. தொழிற்சாலைகளின் கழிவு திறந்து விடப்பட்டு இதில் கலந்து இருப்பதால் தண்ணீர் எண்ணெய் படலமாக காட்சியளிக்கிறது. தண்ணீரில் கலந்துள்ள எண்ணெய் படலத்தை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பிரச்சினை தொடர்பாக சேலம் மாவட்ட நாம் தமிழர் கட்சியினர் இன்று மாலை திடீரென மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனுமதியின்றி தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியதால் போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆங்கில புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு சேலம் மாவட்டத்தில் மாநகரங்களில் பல்வேறு நட்சத்திர ஓட்டல்களில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது எதிர்பாராத விதமாக சாலை விபத்துக்கள் நடந்து வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் உள்ளது. சேலம் கருப்பூர் பகுதியை சேர்ந்த திமுக கிளை செயலாளர் அந்த பகுதியைச் சேர்ந்த கணவனை இழந்து வாழும் உறவுக்கார பெண் பழனியம்மாள் என்பவருக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து அபகரித்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த அந்த பெண் தட்டி கேட்டபோது திமுக கிளை செயலாளரும் அவர்கள் குடும்பத்தினரும் பழனியம்மாவை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். அம்பேத்கரை அவதூறாக பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு 2 பெண்களுடன் ஒருவர் கதறி அழுதபடி வந்தார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பனமரத்துப்பட்டியை சேர்ந்த பிடாரியம்மன் கோவில் பூசாரி சீனிவாசன் என்பவர் தன்னுடைய தாய் மற்றும் உறவினர் ஆகிய இருவரையும் அரிவாளால் வெட்டியதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். இந்த சம்பவம் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியது. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு 25 ஆண்டுகள் ஆன வெள்ளி விழாவை கொண்டாடும் விதமாக பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு சேலம் மாவட்ட மைய நூலகத்தில் ஆட்சியர் பிருந்தாதேவி பாராட்டு சான்றிதழ்களுடன் முதல் பரிசாக 5000 ரூபாய், 2ஆம் பரிசாக 3000 ரூபாய், 3ஆம் பரிசாக 2000 ரூபாய் மற்றும் நினைவு பரிசாக திருக்குறள் புத்தகத்தையும் வழங்கினார். திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவை முன்னிட்டு சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலைக்கு சேலம் மாநகராட்சி 29வது வார்டு துப்புரவு தொழிலாளர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சேலம் ராமகிருஷ்ணா சாலையில் போக்குவரத்து துறை ஓய்வூதியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக 4 ரோட்டில் இருந்து சாரதா கல்லூரியை இணைக்கும் சாலை வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சேலம் மாநகராட்சியில் துப்புரவு பணியாளராக 39 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெறும் ருக்மணி என்பவருக்கு அம்மாப்பேட்டை மண்டலம் சார்பில் சால்வை அணிவித்து மகுடம் சூட்டி பணமாலை அணிவித்து பிரிவு உபசார விழா நடத்தப்பட்டது. மண்டல குழு தலைவர் அவர்களுக்கும் உதவி ஆணையர் உட்பட்ட அனைத்து அலுவலக பெருமக்களுக்கும் அதே போல நமக்கு ஒரு அற்புதமான ஒரு உதவி ஆணையாளராக இன்றைக்கு அம்மாப்பேட்டை மண்டலத்திலே சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடந்து சென்ற 2024ஆம் ஆண்டுக்கு நன்றியும் வரப்போகும் 2025ஆம் ஆண்டு அனைத்து நலன்களையும் வழங்க இறைவனிடம் பிரார்த்திப்போம்.